ஹவுஸ்மேட்ஸ் சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ஸில் வெளியாகி இருக்கிற படம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்ஷன் கனா படத்தோடைய ஹீரோவான தர்ஷனும் ஹீரோயின் ப்ளஸ் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து காளி வெங்கட், வினோதினி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்க்குறதுக்கே சின்ன பட்ஜெட் படம் தான். ஸோ அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரொமோஷனில் வந்து நிற்கிற அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி, ஒரு க்யூரியாசிட்டி உருவாச்சு. சரி, ஓகே அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இந்த படத்தை போய் நாங்கள் பார்த்தோம். படத்துடைய கதைப்படி பார்த்திங்கன்னா தர்ஷன் வந்து யாருமே இல்லாத ஒருத்தர், சொந்தமாக ஒரு வீடு வாங்கினா தான் பொண்ணு கொடுப்பேன் அவர் லவ் பண்ணுற பொண்ணுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக பழைய வீட்டை ஃபர்னிஷ் பண்ணி அதை லோன் போட்டு இருக்கிற காசெல்லாம் விற்று அந்த வீடு வாங்கி அப்புறம் வந்து அந்த பொண்ணு ஓகே சொல்லணுன்னு சொல்லி அப்புறம் திரும்ப வந்து ஓகே சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது சண்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது கதை. இது உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போன உடனேவும் என்ன பண்ணுறாரு, தர்ஷன் வேலைக்கு போயிடுவார். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ செவத்தில் எவனோ ஒருத்தன் இருக்கிறான், திடீர்னு வந்து ஏதோ ட்ராயர்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து இதை தள்ளி விட்றாங்க அதை தள்ளி விட்றாங்க, என்னடா நடக்குது இது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இது அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வீட்டில் ஏதோ அமானுஷம் இருக்கோ அதை இருக்கான்னு சொல்லி ஒரு பக்கம் செக்கிங் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வினோதினி, காளி வெங்கட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் வந்து வீட்டில் ஹேங்கர் திறந்தா அவங்க வீட்டில் ஒரு இது இருக்குது. அதே மாதிரி காளி வெங்கட்டில் ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீட்டில் எதுவும் பேய் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக காட்டப்படுது. ஒரு கட்டத்தில் தான் புரிய வருது இது ரெண்டுமே வந்து ஒரே வீட்டில் நடக்கிற சம்பவங்கள், ஆனால் வேறு வேறு காலகட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டெசர்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மாதிரி அதோட இமேஜினரி ஆக்சிஸ் மாதிரி டெசர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அந்த டைம் லைனில் வந்து கொலைட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சயின்டிஃபிக்காக சொல்லிவிட்டு திரும்பவும் கதைக்குள்ளே இப்போது இந்த வீடு எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா அப்படிங்கிற ஒரு சண்டை நடக்குது. ஏன்னா காலகட்டங்கள் ஒரு 10 ஆண்டு காலகட்ட இடைவெளி இருக்குது. இவங்க 2022 இருக்காங்க, வினோதினி காளி மட்டும் 2012 இருக்காங்க. இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இந்த ஒரே வீட்டில் நடக்கிற இந்த பஞ்சாயத்தினால ரெண்டு பேருக்குமே வந்து பர்சனல் லைஃப்பும் ஒர்க் லைஃப்பும் ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருக்குது. இது என்ன காரணம், ஏது, இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க, இந்த வீடு யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் எடுத்திருக்காங்க.